வெல்கம் டு ராதை தாட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குக்கிங் ரெசிபியும் ப்ளஸ் வந்து ஆக்சிஸில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு 4th ஒரு கிஃப்ட் வந்திருந்தது. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த எக்கை பற்றி ரெசிபி சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பலாம் எக்கு தேவைப்படாது. ஒரு 4 எக்கு இருந்தாவே போதும். 6 பேருக்கு சமைச்சிடலாம் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு, லஞ்சுக்கு செய்கிற மாதிரி இருந்தால். இதே டின்னருக்குனா நான் இன்றைக்கி 6 எக்கு எடுத்திருக்கேன். அதாவது லஞ்சுக்கு ப்ளஸ் டின்னருக்கும் சேர்த்து சமைக்கிற மாதிரி. ஒரு பாத்திரத்தில் எல்லா எக்கையும் உடச்சி ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த பீட் பண்ணதை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுப்பில் பனியாரக்கல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட் பண்ண மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து சின்ன சின்னமாக ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே பெரட்டி போடுங்க. பெரட்டி போடுறதுக்கு நான் மோஸ்ட்லி இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். அது பெரட்டி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துருங்க. எடுத்து இதே மாதிரி எல்லா எக்கையுமே செஞ்சுட்டு தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது இதுக்கான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 15 வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்குறப்போ ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதங்கினதும் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் துருவின தேங்காய் சேர்த்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அதை மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக ஓரமாக வச்சுடுங்க. அடுத்ததாக குழம்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கறி மசாலா பட்டை ஐட்டம், கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டுருங்க. பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தேவைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்க பதத்தில் இந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுருங்க. போட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.